அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் இருந்து செய்யக்கூடாது. யூஸ்வலா என்ன செய்வோம், ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்வோமா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த கம்பெனி? ஃபர்ஸ்ட் ஆட்களை திரட்டணும். மினிமம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் 7. இன் கேஸ் ஆஃப் பிரைவேட்னா மினிமம் 2 இல்லையாங்க? அதுலயே மேக்சிமமா முடிவு செஞ்சிருவான். அப்போ வாலண்டரி பீப்புள் ஆர் ஜாயின்டு. வாலண்டரி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணியாச்சு. வாலண்டரி அசோசியேஷன் குரூப்பா சேர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்ததா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் பண்ணணும். சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் பண்ணணும். இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னுடைய கேபிட்டல், அந்த எம்ஓஏ ஏஓஏ இதெல்லாம் நம்ம தயாரிக்கணும். டாக்குமெண்ட் அதெல்லாம் தயாரிச்சு டு த ரிஜிஸ்ட்ரார்ட்ட போகணும். ரிஜிஸ்ட்ரார்ட்ட போகணும். அவர் கெட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அவரு சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை கொடுப்பாரு. சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஷ்யூடு. அப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா ஸ்டார்ட் பிசினஸ். ஸ்டார்ட் பிசினஸ், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா certificate of commission. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தா அவங்களுக்கு நாம என்ன செய்வோம் அப்படின்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்றத கிடைக்கணும். இந்த சர்டிபிகேட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த பிசினஸையே நீங்க ரன் பண்ண முடியும் இல்லையா? பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ண முடியும். இதெல்லாம் ஃப்ரம் ஸ்கிராட்ச்ல இருந்து நம்ம இந்த வேலைகள் எல்லாம் தயாரிக்கிறது. சரியா? இப்போ ப்ராஃபிட் ப்ரையார் டு இன்கார்பரேஷன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த வேலையை செய்யக்கூடாது. அப்ப என்ன சார் செய்யணும்? ஆல்ரெடி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா அது இருக்கலாம், ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம். நீங்க அதை அண்டர்டேக் பண்ணி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்துறீங்க. அல்லது இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அண்டர்டேக் பண்ணி இந்த பிசினஸை ரன் பண்ணலாம். இந்த பிசினஸை அண்டர்டேக் பண்ணணும். அப்போ ப்ரொமோட்டர்னுடைய செயல்பாடு எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த கன்வர்ஷன்ல இருக்கணும். அப்போ இது மாதிரி டேக் ஓவர் பண்ணணும். அப்படி டேக் ஓவர் பண்றப்ப அவர் எங்கிருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கூட்டுருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கூட்டுருவாக்கம். அந்த கூட்டுருவாக்கம் செய்யப்பட்ட நாள்ல இருந்து நம்மளுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ புதிய கம்பெனியை தொடங்கக்கூடாது. புதிய கம்பெனியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தொடங்க கூடாது. அதுக்கு வேற ப்ராசஸ். புரியுதாங்க? இது எந்த ப்ராசஸ்? ஏற்கனவே இருக்கிறத டேக் ஓவர் பண்றீங்க. அப்ப மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் ப்ரையார் டு இன்கார்பரேஷன் அப்படின்றது நமக்கு வருது. அப்போ முன் கூட்டுருவாக்கத்திற்கு முன் உள்ள லாபம் இல்லையா? கூட்டுருவாக்கத்திற்கு முன் உள்ள லாபம். முன் உள்ள லாபம். ஓகே.
அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். அப்ப சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்றது நமக்கு எப்ப கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி பின்னாடி இதுதான் நம்ம டிசைட் பண்றோம். இப்போ 1 ஏப்ரல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு பாருங்க. 1 ஏப்ரல் இந்த கம்பெனி வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1 ஜூலை 1 எடுத்துக்கிறோம். அடுத்தது எண்டு அப்படின்றது 31 மார்ச் 31 மார்ச். அப்ப இந்த பீரியடுக்கு முன்னாடி இங்கதான் நமக்கு சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க சார். இந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டேட்ல டேக் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா அது மாறிடுச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் அப்படின்றது ப்ரீ. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீரியடுங்கிறது போஸ்ட் இன்கார்பரேஷன். இது ப்ரீ இன்கார்பரேஷன், இது போஸ்ட் இன்கார்பரேஷன். இதோட சேர்த்து பார்த்துக்கணும். அப்போ இது வரைக்கும் ஒரு லாப நட்ட கணக்கை நம்ம தயாரிக்கணும். இந்த தேதியில ஒரு லாப நட்ட கணக்கு நம்ம தயாரிக்கணும். அல்லது எங்க வேணாலும் போய் நீங்க தயாரிக்கலாம். இதுக்கு பிறகு ஒரு லாப நட்ட கணக்கு தயாரிக்கலாம். எண்ட் ஆஃப் த இயர்ல கூட நீங்க லாப நட்ட கணக்கு தயாரிக்கலாம். அப்போ ப்ரீ அண்ட் போஸ்ட செப்பரேட் பண்ணணும், தனித்தனியா பிரிக்கணும். அப்போ உங்களுக்கு இதுல லாபம் பாருங்க, ப்ரீ இன்கார்பரேஷன்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றதும், இதுல லாஸ் கிடைக்குதுங்கிறதும் 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். எப்போ நமக்கு கிடைக்கும், இதை பத்தி எப்ப தெரியும்? இன்கம்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணுவோம். இன்கம்ல இருந்து அந்த பீரியட்ல ஏற்பட்ட வருமானத்தையும் செலவையும் நம்ம என்ன பண்ணுவோம், கழிச்சு பார்ப்போம். அப்படி கழிச்சு பார்க்குறப்போ கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் ஆகி இருந்தா நீங்க என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வ்ல வச்சிடணும். கேபிட்டல் ரிசர்வ்ல கொண்டு போயிடணும். இன்கேஸ் லாஸ் ஆக இருந்தா குட்வில்ல வச்சிடணும். ப்ரீ இன்கார்பரேஷன்ல அந்த பிசினஸ் அக்யூர் பண்றப்போ அதுல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அது கேபிட்டல் ரிசர்வுக்கு போயிடும். அதுல லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது குட்வில்லுக்கு போயிடும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் இங்கேயும் நமக்கு கிடைக்குது இல்லையா? இந்த போஸ்ட் பீரியட்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், லாஸும் கிடைக்கலாம். அந்த பிசினஸ எடுத்ததுக்கு பிறகு நமக்கு நட்டமும் ஏற்படலாம், லாபமும் ஏற்படலாம். அப்ப நாம என்ன செய்யணும், இதைய ரெண்டையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா P&L அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே, போஸ்ட்ல லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரி எல்லாமே எங்க போயிடணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட். ஆஃப்டர் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கேபிட்டல் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட். அவ்வளவுதான் இல்லை. இதுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அலகேட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்க அலகேட் பண்ணணும். இதுல அலகேட் பண்றதுல என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது சேல்ஸ் ரேஷியோ, இதுலதான் கேள்விகள் வருங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டட் டைம் ஆக இருக்கலாம், அதே மாதிரி வெயிட்டட் சேல்ஸ் ஆக இருக்கலாம். இதெல்லாம் ரேஷியோ. இந்த ப்ரொபோசல் வந்து சரியா பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே,
இந்த எக்ஸ்பென்சஸ் பிரிக்கிறதுல இன்னொரு ஐடியாவும் நான் சொல்றேன். ஜென்ரலா எக்ஸ்பென்சஸ் நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் அப்படின்னு நீங்க பிரிக்கலாம். பிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அப்படி பிரிக்கலாம் இல்லைங்களா? பிக்ஸ்டு அப்படின்னு பிரிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு பிரிக்கலாம். எதெல்லாம் பிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்ல வைப்பீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். அட்வர்டைஸ்மென்ட்ஸ், ரெண்ட் சொல்லலாம் சார். சேலரி, ரெண்ட், சேலரி, ரெண்ட், ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ், சேலரி, ரெண்ட், ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், பிக்சட் ரேட்டு தான் அதெல்லாம். டெலிஃபோன் சார்ஜ், இதெல்லாம் பிக்சட் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த மாதிரி பிக்சட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லாத்தையும் நீங்க எதுல தான் கொண்டு வரணும் அப்படின்னா டைம் ரேஷியோல தான் கொண்டு வரணும். ஓகே, டைம் ரேஷியோ. எதெல்லாம் பிக்சட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியடுக்கு முன்னாடி எத்தனை மாசம், சாரி இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி எத்தனை மாசம், பின்னாடி எத்தனை மாசம், அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். இன்கேஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது சேல்ஸ் ரிலேட்டட் வேரியபிளாக இருந்தா, சேல்ஸ் ரிலேட்டட் வேரியபிள், அதெல்லாம் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ இது எல்லாமே அந்த அளவுக்கு மாறும். கேரியேஜ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கமிஷன், அட்வர்டைசிங், இது மாதிரி இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் சேல்ஸோட தொடர்புல இருந்தா சேல்ஸ் ரேஷியோ. இதுங்க பேட் டெப்ஸ், இது எல்லாமே இதுலதான் வரும். டிஸ்கவுண்ட் அதெல்லாம் வரும். ஆமாங்க, சேல்ஸ் ரேஷியோ. சிம்பிளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பென்சஸ் பார்த்தா உங்களுக்கு பிக்ஸ்டுன்னு கண்டுபிடிக்க தோணுதா அல்லது வேரியபிள்னு கண்டுபிடிக்க தோணுதான்னு பாருங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இது பிக்ஸ்டு இது வேரியபிள் அப்படின்னு சொல்ல நமக்கு 1 மார்க்ல இப்படிதான் கேட்பாங்க. இங்க இருந்து தான் வரும். சில சமயத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னா முழுமையாக அப்படின்னு அர்த்தம். முழுமையாகவே நமக்கு பிரிக்காம முழுமையாக எங்க போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீக்கோ அல்லது போஸ்டுக்கோ போயிருக்கோம். அப்போ அந்தந்த பீரியட்ல அந்தந்த எக்ஸ்பென்சஸ் அதுக்கு மட்டும்தான் அனுப்பணும். அதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ப்ரீய மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் வெண்டார் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் வெண்டார் கேபிட்டல், வெண்டார் கம்பெனிங்கிற விக்கிற கம்பெனி வெண்டார் கேபிட்டல். அப்ப விக்கிறப்ப என்னவாக இருந்திருப்பாங்க, இவங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? பார்ட்னர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ நம்ம கம்பெனியா எடுக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்திருக்கும், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக தான் இருந்திருக்கும், அப்படிதானே? அப்போ அந்த பீரியட்ல நாம என்ன கொடுத்திருப்போம், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட் முழுக்க முழுக்க எங்க தான் போய் சேரணும் அப்படின்னா ப்ரீ பீரியட்ல மட்டும்தான் போய் சேரணும். அப்போ இந்த காஸ்ட் அலோகேஷன் முழுக்க முழுக்க எங்கதான் இருக்கும் அப்படின்னா ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு தான் உண்டானது. ஐசி மீன்ஸ் இன்கார்பரேஷன். ஓகே, இந்த ஒரே ஒரு எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் அங்க வரும். அடுத்தா பாத்தீங்கன்னா மற்ற எக்ஸ்பென்சஸ் பியூர்லி ரிலேட்டட் டு இங்க மட்டும்தான் இருக்கும். எதுல அப்படின்னா போஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா டைரக்டர் ஃபீ. இதெல்லாம் இன்கார்பரேஷன் ஆனதுக்கு பிறகுதான் அவங்க டைரக்டரே ஆயிருப்பாங்க.
அப்படிதான் நீங்க பொருள் கம்பெனி ரிலேட்டடா இருக்கும் சார். கம்பெனி ரிலேட்டடா இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தொடக்க நிலை செலவுகள் செஞ்சிருப்பாங்க. எக்ஸ்பென்சஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் கொடுத்திருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர். அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுத்திருக்கலாம். அண்டர் ரைட்டிங் கமிஷன் இதெல்லாம் பியூர்லி ரிலேட்டட் டு போஸ்ட். ஷேர் இஷ்யூக்கு சில எக்ஸ்பென்சஸ் செஞ்சிருக்கலாம். அதான் அண்டர் ரைட்டிங் அல்லது வேற ப்ராஸ்பெக்டஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா பியூர்லி ரிலேட்டட் டு போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட். இவ்வளவுதாங்க. செலவை அப்படியே கிளாஸிஃபை பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு. ஓகே, இதை பத்தி படிக்கக்கூடிய டாபிக் தான் ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன். இந்த பேசிக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்க. சரி சார். ஒரு ஃபேர்மை வந்து கம்பெனியா அண்டர்டேக் பண்ணும்போது அதை அக்யூர் பண்ணும்போது அதை ப்ரீ அண்ட் போஸ்டா ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். அக்யூசியேஷன் பிஃபோர் த அக்யூசியேஷன், ஆஃப்டர் த அக்யூசியேஷன், அப்படிதானே சார்? என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எங்கெங்க வருதுங்கிறது தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இததான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஒரு பேசிஸ் ஆஃப் ப்ரொபோசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னாவே சேல்ஸோட தொடர்புடையது. அப்போ சேல்ஸ் ரேஷியோ. சேல்ஸ் ரேஷியோ இல்லைன்னா வெயிட்டட் சேல்ஸ் ரேஷியோ, அவ்வளவுதான். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அனைத்தும் எங்க இருக்கும்? சேல்ஸ் ரேஷியோவில் இருக்கும். பிக்சடு எக்ஸ்பென்சஸ் அனைத்தும் எதில் இருக்கும்? டைம் ரேஷியோ அல்லது வெயிட்டட் டைம் ரேஷியோ. எக்ஸ்பென்சஸ் ஸ்பெசிபிக்லி ரிலேட்டட் டு ப்ரீனா அது ப்ரீக்கு மட்டும்தான் போகும். ப்ரீல ஒன்னே ஒண்ணுதான், ப்ரீ இன்கார்பரேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் வெண்டார் கேபிட்டல். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்க கிரீன்ல கொடுத்துருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் வெண்டார் கேபிட்டல் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஆல் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெசிபிக்லி ரிலேட்டட் டு போஸ்ட்னா டைரக்டர் பி. இந்த மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் டைரக்டா போஸ்ட்ல மட்டும் அலோகேட் பண்ணிருங்க. Actual expenses that are explicitly and specifically related to pre or post incorporation period. Explicitly அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் போகணும், இதுக்கு மட்டும்தான் போகணும்னு தனித்தனியா சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ள போட்டுருங்க, அவ்வளவுதான். அலகேஷன் ரெஸ்பெக்டிவ் பீரியட் ஒன்லி. எந்த பீரியட்ல எவ்வளவு பண்ணியிருக்கோமோ அது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு டைம் ரேஷியோ அப்படின்றது 4:8 வரும். இப்போ ஒரு மொத்தம் 12 மாசங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இதுல பாருங்க, ஏப்ரல்ல இருந்து ஜூலை 1 வரைக்கும் எத்தனை மாசம் இருக்குங்க? ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 மாசம் இங்க இருக்காங்க. 3 months. ஓகே, 3 மாசம் 9 months இருக்கும். போஸ்ட்ல 9 months. அப்ப டைம் ரேஷியோ அப்படின்றது நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:9 or 1:3. 3:9 அப்படின்னு எடுத்துக்கலாம் டைம் ரேஷியோ. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த டைம் ரேஷியோ, இப்போ நமக்கு ஆக்சுவலா இந்த டைம் ரேஷியோ வந்து 3:9 அப்படின்னு எடுத்துக்கிறோம். டைம் ரேஷியோ 3:9. பட் இந்த இடத்துல ஒரு சில ஸ்பெசிபிகேஷன்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2 வந்து நின்றோம். ஒரு சில செலவுகளை வந்து நம்ம கன்னியூ பண்ணியிருப்போம். அந்த செலவு வந்து ப்ரீ இன்கார்பரேஷன்ல 3 மாசம் இருந்திருக்கும். போஸ்ட் இன்கார்பரேஷன்ல 2 மாசம் வரைக்கும் பே பண்ணிட்டு விட்டுருப்போம். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆயிருக்காது. அப்போ சம் கேசஸ் பாருங்க, சம் கேசஸ் டைம் ரேஷியோ மே பி மாடிஃபைடு அக்கார்டிங் டு த பீரியட். அப்போ டைம் ரேஷியோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாடிஃபை ஆயிருக்கும். மாடிஃபை. அதனால நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம்.
ஓகே, அப்போ 3:9 போட தேவையில்ல, 3:2 இந்த இடத்துல போட்டுக்கணும் அப்படின்றதா. இப்போ ஒரு பிசினஸ் டேக் ஓவர் பண்றீங்க. டேக் ஓவர் பண்றப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக் ஓவர்ல இந்த கம்பெனியினுடைய குடோன்ல தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபோம்னுடைய பொருள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பத்துல பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கிறப்பயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 5 மாச வாடகையை கொடுத்து வச்சுட்டாங்க. அப்ப இனிமேல் அந்த குடோன் நமக்கு ஃபர்தரா தேவைப்படாது. அதனால அடுத்த இன்கார்பரேஷனுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் மட்டும் அந்த கம்பெனி யூஸ் பண்ணிட்டு அந்த குடோனியை காலி பண்ணிடுறாங்க. எல்லாமே அந்த கம்பெனியினுடைய செட்டுக்கே போகுது. அப்போ 3 மாசம் ப்ரீ இன்கார்பரேஷனுக்கு உண்டான வாடகை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது காலி பண்ற வரைக்கும் உண்டான 2 மாச வாடகையை போஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல குடோனே, கம்பெனியினுடைய குடோனே கிடையாது. எல்லாத்தையும் எங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, கம்பெனிக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வரும், பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாகும் இல்லையா? வீடு வேற வீடுக்கு குடி போனதுக்கு அப்புறம் 1 மாசம் பழைய வீட்டுக்கு நம்ம ரெண்ட் கொடுப்போம். ஏன்னா சில பொருள்களை அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்க முடியாது, அங்க இன்னொரு மாசம் கழிச்சு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருப்போம். அப்போ அங்க கொடுக்கக்கூடியது போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியடுக்கு உண்டான. அப்போ ஒரு 2 மாசம் வாடகை சேர்ந்து கொடுக்குறீங்கன்னா அப்போ 3:2. அந்த இடத்துல டைம் ரேஷியோ மேட் இட் மாடிஃபைடு. இதுதான் 6வது பார்ட்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் புரியுதாப்பா? எஸ் சார். ஓகே, இந்த டைம் ரேஷியோ சேல்ஸ் ரேஷியோ பத்தி பேசிட்டு அந்த வெயிட்டட் சேல்ஸ் ரேஷியோ அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த டீடைல்டு தியரி எல்லாம் படிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். நிவாஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எஸ்எம்இ கேட்டகரி, அவங்க ஒரு சின்ன நிறுவனம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எஸ்எம்இல இருக்காங்க. டிசைடட் டு கன்வெர்ட் ஃபோம் இன்டு லிமிடெட் கம்பெனி. புரியுதாங்க? இந்த சிச்சுவேஷன் தான் ப்ராஃபிட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன் வருது. ஃபோம் என்னவா மாத்திட்டாங்க, லிமிடெட் கம்பெனியா மாத்திட்டாங்க. ஃப்ரம் 1 ஜூலை 2010 he obtained certificate of incorporation 1 October 2010. The certificate of commencement of business 1st December 2010. The accounts were closed 31st March 2011. ஓகே, இப்போ அக்கௌண்டிங் பீரியட் தான் நம்ம பார்க்கணும். நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் தான். ஓகே, இதுல என்ன அக்கௌண்டிங் பீரியட், எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அக்கௌண்டிங் பீரியட்? 1/4/2010 March 2011. அப்ப பிகினிங் எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2010. ஓகே, இது வந்து 31st March 2011ல எண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்ப கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் எடுத்துக்கிறதா அல்லது சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் எடுத்துக்கிறதா அப்படின்னா, நமக்கு தேவையானது சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் மட்டும்தான். ஓகே, இந்த நீங்க கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் பத்தி இங்க பேசக்கூடாது. அது நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கோங்க, நாட் அட் ஆல், நோ இஷ்யூ. புரியுதாங்க? சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை தான் நாம எடுத்துக்கணும். அப்போ சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் என்னவோ அதுதான் இன்கார்பரேஷன். இன்கார்பரேஷன் டேட் தான் நமக்கு அவசியம். இது 1 October 2010.
அப்போ இதுல எந்த பீரியட்னு பாருங்க. இதுல எத்தனை மாசம் இருக்கு, இதுல எத்தனை மாசம் இருக்கு? 7 months, sir. ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் 10. அப்ப எவ்வளவு மாசம் இருக்குங்க? 6 months. 6 month வருங்களா? 6 மாசம் சார். என்னங்க, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 1, 6 மாசங்க. கரெக்டாங்க? Yes, sir. அப்ப இந்த பக்கம் 6 மாசம். ப்ரீங்கிறது 6 மாசம், போஸ்ட்ங்கிறது 6 மாசம். போஸ்ட்ங்கிறது 6 மாசம். அப்போ டைம் ரேஷியோ இஸ் 6:6 அல்லது நம்ம என்ன சொல்லலாம், 1:1. ஓகே, டைம் ரேஷியோ 1:1. அப்போ நம்ம எதை வந்து மீனிங் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை நாம எடுத்துக்கூடாது, Date of commencement. எடுத்துக்கூடாது. அதை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின். வெயிட்டட் டைம் ரேஷியோ அப்படின்ற ஒண்ண கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ இதே இல்லஸ்ட்ரேஷனோட மேல பார்த்தோம் இல்லைங்களா, இதே இல்லஸ்ட்ரேஷன் அப்படியே இதை எடுத்துக்கோங்க. ஓகே, there were 20 employees. இது 6.1 வச்சுக்கிறேன். அப்போ இங்க வந்து 20 employees in the firm. பார்ட்னர்ஸ் ஃபார்ம்ல 20 எம்ப்ளாயி இருக்காங்க 1st July 2010. And 10 more employees were appointed 2000 October 2010. சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்போ மறுபடியும் இன்னொரு 10 பேரை நம்ம சேர்த்திக்கிறோம். அப்போ முன்னாடி எவ்வளவு பேர் இருந்தாங்க, 10 பேர். இப்போ எவ்வளவு பேரு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா another 10. You are required to ascertain weighted time ratio. இங்க பாருங்க, weighted time ratio allocating salaries of employees between pre and post incorporation period. டைம் ரேஷியோ அப்படின்றதுல adjusted on weightage. இப்போ நமக்கு என்ன வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட்ல எவ்வளவு இருந்திருக்காங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட்ல எவ்வளவு இருந்திருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியதுங்க. அப்போ வெயிட்டட் டைம் ரேஷியோங்கிறது இப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்போ எப்போ எம்ப்ளாயிய நமக்கு கவுண்ட் பண்ணாங்க அந்த டேட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போங்க, இதுல 1st July இல்லையாங்க, 1st Julyல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இங்க போடுறப்போ 1st July, 1st Julyல தானே கவுண்ட் பண்றாங்க 2010. அதுல இருந்து எடுத்துக்கோங்க. இது 1st October 2010. இதுதான் வந்து இன்கார்பரேஷன் பீரியட், சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். இதுதான் COI. இந்த டேட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது எண்ட் 31st March. ஓகே, இதுல எவ்வளவு மாசம் நமக்கு இருக்குன்னு பாருங்க. 3 மாசம் சார், அது 9 மாசம் சார். இதுல எவ்வளவு மாசம் இருக்குங்க, 3 மாசம் சார். இதுல 9 மாசம் எப்படிமா வரும், இதுல 3 மாசம் 6 மாசம், இதுல 6 மாசம் தான் வருங்க இல்லையாங்க. இதுல இருந்து என்னங்க, அக்டோபர்ல இருந்து என்னங்க, அக்டோபர் டு மார்ச் மட்டும் பாருங்க. 6
3:6. அதாவது இந்த எம்ப்ளாயி கவுண்டடுங்கிறத நமக்கு ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வெயிட்டடுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, சில தருணங்களில் டைம் ரேஷியோ வில் பி ஷார்டன், குறையும் அல்லது கூடும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் வெயிட்டட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, 3 மாசம் 9 மாசங்கிறது இருந்தது. சில தருணத்துல சில எக்ஸ்பென்சஸ் டைம் ரேஷியோ குறைஞ்சது. அது மாதிரி இங்க எம்ப்ளாயினுடைய கவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு 3 மாசம் 6 மாசம் நமக்கு குறையுது. இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட்ல அந்த 3 monthsல எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. இல்ல, நல்லா படிச்சு பாருங்க. There were 20 employees formed as on. அப்ப இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு எம்ப்ளாயி இருந்திருக்காங்க? 20 எம்ப்ளாயி இருந்திருக்காங்க. 20 பேர். 20 எம்ப்ளாயீஸ். இப்போ நமக்கு எவ்வளவு ஆயிட்டாங்க? 20 + 10 எம்ப்ளாயி சேர்ந்துட்டாங்க. 30 ஆயிட்டாங்க சார். அப்போ இந்த இடத்துல 30 ஆயிட்டாங்க. இப்போ வெயிட்டட் ரேஷியோ அப்படின்றது, வெயிட்டட் டைம் அப்படின்றது நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா 3 × 20 இப்படி எடுத்துக்கணும். அதாவது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுங்க, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ ஈஸ்டு 6 × 30 இப்படி எடுத்துக்கணும். அப்போ 3 2 60 ஈஸ்டு 6 3 18 180. அல்லது எப்படி சொல்லலாம், 1:3. 1:3. வெயிட்டட் டைம் ரேஷியோ. ஓகே, வெயிட்டட் டைம் ரேஷியோ எப்படி மாறும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்னுடைய கவுண்ட் முன்னாடி பின்னாடி எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து நமக்கு மாறும். ஓகே, இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இதுல சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இதுல நம்ம இது அக்கவுண்டிங் பார்க்க வேண்டியது இல்லையா சார்? அக்கவுண்டிங் இயர் தான், பட் எப்ப கவுண்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து தான் நம்ம பாத்துக்கணும். ஓகே ஓகே. அதான் சொல்றேன் இல்லைங்களா, இப்போ வாடகை கொடுக்குறோம், வாடகையை குறைச்சு ஒரு 2 மாசம் மட்டும் விட்டுட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறோம். அப்ப அந்த இடத்துல அந்த 2 மாசம் தான் இருந்திருப்பீங்க. அது மாதிரி ஜூலை 21st இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ 1 ஏப்ரல்ல வந்து நம்ம 10 பேர் வச்சு கூட நம்ம ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க எப்ப கவுண்ட் பண்றாங்க அந்த ஜூலை அந்த கம்பெனி அப்படின்னா, சரி அந்த ஃபார்ம் ஜூலை 1st நான் கவுண்ட் பண்ணேன், எங்கிட்ட 20 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க அப்படின்றான். அப்போ அவ்வளவு எம்ப்ளாயீஸுக்கு நம்ம சேலரியை ப்ரொவைட் பண்ணணும். அப்போ அலகேட் பண்றப்போ 1:3 தான் நமக்கு கொடுக்கணும். இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ். இந்த போஸ்ட் இன்கார்பரேஷன் வந்து அவங்க 1 அக்டோபர் வந்து 10 தானே கொடுத்துருக்காங்க சார். அப்ப அந்த 6 × 10 வராதா சார்? 6 × 10 அம்மா, 10ங்கிறது இருக்கு இல்ல. அப்போ வந்து 10 எம்ப்ளாயி சேர்த்திட்டாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு பேர் ஆச்சு? அவங்க அடிஷன் பண்ணிட்டாங்க. நீங்க மறந்துடக்கூடாது. அப்போ வந்து அந்த 20 பேர்த்த நம்ம நீக்கல, அவங்க 20 பேர்த்தோட சேர்த்து 10 எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டோம். அந்த இடத்துல நம்ம டோட்டல் எம்ப்ளாயி ஏத்தணும், அப்படிதானே சார்? அந்த பீரியட்ல ஆன் 1 அக்டோபர்ல இருந்து டோட்டலா எவ்வளவு எம்ப்ளாயி இருக்காங்களோ அதுல மல்டிபிள் இருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். ஓகே சார், थैंक यू. ஓகே, அடுத்தது இந்த சேல்ஸ் ரேஷியோ. அதுலயும் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா வித்தியாசமா கேட்பாங்க இந்த மாடல் சம்பந்தம். மிஸ்டர் எக்ஸ் அண்ட் ஒய் பார்ட்னர் இன் a firm agreed to sell the firm into limited company. அவங்க firm என்ன பண்ணிட்டாங்க? லிமிடெட் கம்பெனியா வித்துட்டாங்க. 1 April 2010. It was incorporated on 1 June 2010. இன்கார்பரேஷன் தேதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம், சரியாங்க? மற்ற தேதியை காட்டலாம்.
காட் சர்டிபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் 1st August, அது நமக்கு தேவையில்லை. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் were prepared 31st March 2011. It was found that sales were uniform up to incorporation. இன்கார்பரேஷன் வரைக்கும் யூனிஃபார்மா வந்துச்சு. அப்போ 1 லட்சம் ரூபாய் சேல்ஸ்னா 1 லட்சம் ரூபாய் ஒரே மாதிரி வந்துச்சு. ஆஃப்டர் இன்கார்பரேஷனுக்கு அப்புறம் 50% அதிகமாயிடுச்சு. வென்ட் அப், மேல போயிடுச்சு. அப்பனா மேல இல்லைங்களா, வென்ட் அப் 50% ஆஃப் ஆவரேஜ் தரப்பு. அதுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சு, ஆவரேஜ் வந்து அதிகமாயிடுச்சு. அப்ப சேல்ஸ் 1 ரூபாய்க்கு பண்ணிருந்தீங்கன்னா இப்ப எவ்வளவு ஆயிருக்கும், 1.5 ஆயிருக்கும். 1.5 ஆயிருக்கும். அப்படிதான் எடுக்கணும். அப்ப சேல்ஸ் ரேஷியோ எந்த தேதி கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து எடுங்க. இப்ப பாருங்க, எப்போ இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st April. இந்த அக்கௌண்டிங் பீரியட் 1st April. April 2010. ஓகே, எப்போ நமக்கு கிடைச்சது, 1st June 2010. இதுதான் நமக்கு COI இல்லையாங்க, சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் நமக்கு போஸ்ட் பீரியட் இல்லையாங்க, இதெல்லாம் நமக்கு ப்ரீ பீரியட். இப்போ போஸ்ட் அண்ட் ப்ரீல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். On final accounts were prepared 31st March. ஓகே, இந்த இடத்துல நம்ம 31st Marchல நாம ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நாம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சேல்ஸ் வேர் யூனிஃபார்ம் எதுல இருந்து எது வரைக்கும், அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் யூனிஃபார்மா இருந்திருக்கு. யூனிஃபார்ம்னா நான் என்னன்னு வச்சுக்கிறேன், 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வென்ட் அப். அப்போ 1 ரூபாங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிளஸ் 50%. அப்போ 50% அப்படின்னா 0.5. 1.5 மொத்தம். அப்ப இதுல பாதி இல்லையாங்க, அப்ப எனக்கு என்ன ஆயிரும், 1.5 மாறிடுச்சு. இதை வச்சுதான் வெயிட்டட் எடுக்கணும். இப்ப பாருங்க, இதுல எவ்வளவு மாசம், ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல் 2 மாசம் 10 மாசம் சார். இதுல 2 மாசம், இதுல 10 மாசம் இல்லைங்களா, 10 months. இப்போ வெயிட்டட் சேல்ஸ் ரேஷியோ, வெயிட்டட்னா ஏதோ 2 விஷயத்த பெருக்குறீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதாங்க. அப்ப நீங்க எதாவது பெருக்குவீங்க, இந்த 2வையும் 1ஐயும் பெருக்குவீங்க. 2 into 1 is to 10 into 1.5. அப்போ இங்க 2 is to 1.5 பண்ணீங்கன்னா 15ங்களா, 15. அப்போ 2 is to 15. இதுதான் சேல்ஸ் ரேஷியோ. ஓகே, சரி, இப்ப இதுல வெறுமே சேல்ஸ் ரேஷியோனா 1:1.5 இப்படிதானே சார்? ஆமா, வெறும் சேல்ஸ் ரேஷியோனா 1:1.5 கரெக்ட். இதுல வெறுமனே சேல்ஸ் ரேஷியோனா 1:1.5. நார்மலி சேல்ஸ் ரேஷியோங்கிறது சேல்ஸ் ரேஷியோ இஸ் 1:1.5. பட் வெயிட்டட் அப்படின்னு வரப்போ ஏதாவது இன்னொரு விஷயத்தோட நீங்க மல்டிபிள் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட் இன்டு வெயிட்டேஜ், அவ்வளவுதான். இதுதான் வெயிட்டேஜ். அடுத்தது இந்த எக்ஸ்பென்சஸ் இன்னொரு சம் பாருங்க.
இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எதெல்லாம் மாடிஃபை பண்ணுவீங்க எனக்கு அதை மட்டும் நீங்க சொல்லணும். ஓகே, இப்போ எல்லா ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரீ அண்ட் போஸ்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றத எதுல நம்ம அலகேட் பண்ணணும்? அலகேஷன் சேல்ஸ் சார், சேல்ஸ் சேல்ஸ் ரேஷியோ சார். அப்போர்ஷன்மெண்ட். அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னா பகிர்வு. எதனால பகிரணும் அப்படின்னா சேல்ஸ் ரேஷியோ இல்லையாங்க? கிராஸ் ப்ராஃபிட் லாஸ் எது வந்தாலும் சரி சேல்ஸ் ரேஷியோ. சில எக்ஸ்பென்சஸ் ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் எதன் கீழே வரும்? ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். பிக்ஸ்டு Same, sir. எக்ஸ்பென்சஸ் அப்படிதான் கிளாஸிஃபை பண்ணணும். சரியாங்க? இது பிக்ஸ்டு, இது வேரியபிள். வேரியபிள்னா சேல்ஸோட தொடர்புடையது, பிக்ஸ்டுனா டைமோட தொடர்புடையது. அப்போ இது டைம் time. ரேஷியோ. இது டைம் ரேஷியோ. ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ். ஃபார்மேஷன்னா என்ன? ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ். அப்ப இது பியூர்லி ரிலேட்டட் டு எங்க தான் போவோம்? போஸ்ட் இன்கார்பரேஷன். போஸ்ட் இன்கார்பரேஷன். ஸ்டேஷனரி அண்ட் போஸ்டேஜ். டைம் சார். டைம் ரேஷியோ. ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ்ங்க, இது எல்லாமே ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஆபீஸ் செல்லிங், அதுலயே வேர்ட் இருக்கு. வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் சார். வேரியபிள் Sales. எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் ரேஷியோ. அப்ப இதுல சேல்ஸ் ரேஷியோ. அடுத்தது டைரக்டர் ஃபீ. போஸ்ட் சார், போஸ்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன்ஸ். போஸ்ட் இன்கார்பரேஷன். ஓகே, இப்படிதான் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. இந்த எக்ஸ்பென்சஸை எதுக்கு நீங்க அலகேட் பண்ணுவீங்க அப்படிதான் நமக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு இதுக்கும் ப்ரீ அண்ட் போஸ்ட் போடணும். ப்ரீ, இது போஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம என்ன செய்யணும்? இதனுடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லெஸ் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து பிரிச்சு காட்டணும். இந்த ப்ராஃபிட்டை நம்ம பிரிச்சு காட்டணும். இப்போ நம்மளுடைய டைம் ரேஷியோ என்ன? டைம் ரேஷியோ இதெல்லாம் கால்குலேஷனை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்போ ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன் பாருங்க. தம்பு லிமிடெட் ரிஜிஸ்டர்ட் ஆன் 1st October 2009, அக்யூர்ட் ரன்னிங் செட்டி அன்கோ. செட்டி அன்கோ, இந்த அன்கோ வந்தாவே எதுங்க? பார்ட்னர்ஷிப். ஓகே, இப்படிதான் நீங்க பாத்துக்கணும். அது என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 1st October 2009 with effect from 1st April 2009. The following profit and loss account of the company 31st March 2010. அப்ப இந்த அக்கவுண்டிங் பீரியட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. டைம் போடுறப்ப நீங்க எப்பயுமே இப்படி ஒரு கோடு போட்டு செய்யணும், நமக்கு ஈஸியா இருக்கும். 1st April 2010, இது மார்ச்ல முடிச்சிருக்கோம். 31st March 2011, சாரி 2009ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். 9ல இருந்து 10 சார். 9ல இருந்து 10. சரி, இப்போ ஐசி நமக்கு என்ன கிடைச்சது? சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். 1st October. 1st October 2009. என்னைக்கு நம்ம ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்றோமோ அதுதான் ரிஜிஸ்டர்ட். 1st October 2009. இந்த பீரியட தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப இதுல எவ்வளவு மாசங்கள் பின்னாடி? 3 and post both 6 months. அப்ப டைம் ரேஷியோ 1:1. 6:1 6:6 அல்லது 1:1. ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்தது சேல்ஸ் ரேஷியோ. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும் நம்ம. சேல்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க சார். 1:2. சேல்ஸ் ரேஷியோ நீங்க டோட்டல் சேல்ஸ் ஆஃப் தி இயர் டுக் பிளேஸ் 1:2 இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, சூப்பர். 1:2 கிவன் நமக்கு நேரடியாக கொடுத்துட்டாங்க.
இப்போ இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம பிரிச்சு போடணும், அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் வருது, இது போஸ்ட்டுக்கு எவ்வளவு, ப்ரீக்கு எவ்வளவுன்னு பிரிச்சிட்டோம்னா சரியா போச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டோட்டலை முன்னாடி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டோட்டலை முன்னாடி வச்சுக்கிட்டு பிரிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம போடுறது தானே சம்ம. இப்போ 3 lakh, ஏன்னா இது 3 lakhs, அப்போர்ஷன்மெண்ட் sir. கேட்கலாம் இல்லைங்களா, அதுக்காக 3 lakh. சேல்ஸ் ரேஷியோ 1 lakh, 2 lakh வரும் சார். அப்போ ப்ரீல ஒரு 1 lakh, 30,000 சாரி 3 லட்சம் இன்டூ நீங்க என்ன 3 பண்ணிருக்கீங்க lakhs. 1:2. 1/3 சார். 1/3 இப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ 3 lakhs இன்டூ 1/3 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 lakhs இன்டூ 2/3 2/3. இவங்களுக்கு 2 lakhs. அடுத்தது ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும் எழுதுங்க, அதுதான் ஈஸி. அப்போ இதுல வந்து 70,000. இன்கம் ஒரு டோட்டல் பண்ணணுமா, அதை அப்படி ஒரு டோட்டல் போட்டு வச்சுக்கலாம். டைம் ரேஷியோ 1:1. 1:1 தான் ஈக்குவலா பிரிக்கணும். ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் 70,000. 1:1 இவங்களுக்கு ஒரு 35, இவங்களுக்கு ஒரு 35. என்ன கரெக்டா இருக்கும்? எஸ் சார். ஓகே. ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ் டைரக்டா எங்க போட்டுருங்க அப்படின்னா போஸ்ட் இன்கார்பரேஷன். அப்ப 20,000 20,000 டைரக்டா போஸ்ட்டுக்கு மட்டும் தான். ஆமா, டைரக்டா போஸ்ட்டுக்கு மட்டும் போட்டுருங்க. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அது வரப்போ நமக்கு 10,000. அதுவும் போஸ்ட்டுக்கு தான். 5,000. ஃபார்மேஷன் தாம போஸ்ட். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வந்து டைம் 1:1. 5,000 சார். 5,000. ஓகே. அடுத்தது சேல்ஸ் ரேஷியோல 1:2 போட வேண்டியது செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 90,000. 60,000 சார். 30,000, 60,000. 60,000. அடுத்தது டைரக்டர் பி. டைரக்டா போஸ்ட் சார். போஸ்ட் சார் டைரக்ட். அதனுடைய அமௌண்ட் பார்த்துக்கலாம். 30,000. டைரக்டா 30,000. டைரக்டா போஸ்ட்ல மட்டும் போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் தனியா லிஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து டோட்டல் ஏ. ஏன்னா ஏற்கனவே வேற ஏதாவது கூட நமக்கு வந்திருக்கலாம். இது டோட்டல் பி, வேற இன்கம் கூட வந்திருக்கலாம். அதையும் நீங்க பிரிக்கணும், சரியாங்க? இப்போ ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு வந்துச்சுன்னு பாருங்க, அதை நீங்க பிரிக்கணும் இல்லையாங்க? அப்போ டோட்டலா 3 லட்சம். இதுல ஓவரால் எக்ஸ்பென்சஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 1, 2, 20. 2,20,000 சார். ஓகே, 2,20,000. இப்போ 3ல வந்து 70,000. 1 lakh. 1 lakh post 2 lakhs. 70,000. இதுல 35, 40, 60, 120, 150. 150 சார். மேல 2 lakhs. ஓகே. இப்போ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் இப்போ டோட்டல் ஏல இருந்து பி கழிச்சிடலாமாங்க? சார். ஏல இருந்து பி கழிச்சிடலாம். 80,000. 1 lakh 80,000. இத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இது டோட்டல்ல 80,000. 3ல 30,000. போஸ்ட்ல 50,000. 30,000 சார். 30,000. 50,000. போஸ்ட்ல 50. இந்த ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட் எங்க போகணும்? ப்ராஃபிட் வந்தா இது கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ். ஓகே. இது வந்து நம்ம எங்க போகணும்? கேபிட்டல் ரிசர்வ். இன் கேஸ் லாஸா இருந்தா எங்க போகணும்? குட்வில். குட்வில் அக்கவுண்ட் சார். குட்வில்லுக்கு போகணும். குட்வில் அக்கவுண்ட். ஓகே. இதே வந்து இந்த 50,000 எங்க போகணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். P&L. லாஸ் வந்தாலும் சரி, இன்கம் வந்தாலும் சரி, எங்கதான் போகணும்? P&L அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும். P&L அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும். இந்த மாதிரி பிரிச்சு செய்யறது தான்
இதனுடைய ப்ராப்ளம். உங்களுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா, டைம் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லலாம். டைம் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ரெண்டாவது சேல்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம், அதுலயும் வெயிட்டட் அப்படின்றதையும் கேட்கலாம். வெயிட்டட் கேட்கலாம், வெயிட்டட் ரேஷியோ, அதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வெயிட்டட் ரேஷியோ கேட்கலாம். ஃபர்தரா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட், எதை எதில் இருந்து நீங்க அலகேட் பண்ணுவீங்க, அப்போர்ஷன்மெண்ட். அப்போ டைரக்டர் ஃபீயை எதுல போடுவீங்கன்னு கேட்பாங்க. நீங்க அதுக்கு என்ன சொன்னா போஸ்ட் இன்கார்பரேஷன், இப்படிதான் கேள்வி வரும். அடுத்தது இப்போ செல்லிங் கேரியேஜ் இன்வார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்வார்டு எதுல கழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேல்ஸ். அடுத்தது ஒரு அமௌண்ட கொடுத்து இதுல அலகேட் பண்ணி போஸ்டினுடைய அமௌண்ட் மட்டும் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஒண்ணு இல்ல, இப்போ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி சேல்ஸ் ரேஷியோ டைம் ரேஷியோவை நீங்க கண்டுபிடிச்சு அதன் பிரகாரம் போஸ்ட்டுக்கு 5000 அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ப்ரீக்கு 5000 அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கேள்வியே அப்படி கேட்டிருப்பாங்க. அலகேட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீல எவ்வளவு, போஸ்ட்ல எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அல்லது சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இந்த மாதிரி இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண பாருங்க, இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸ் கொடுத்து இன்கமும் கொடுத்து இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்சஸை நீங்க லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ப்ரீயா போஸ்ட்ல அது எங்க போகும், எவ்வளவு அமௌண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். இதுக்குள்ளதாம கேள்விகள் இருக்கு. இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா, ப்ரீ அண்ட் போஸ்ட்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.